தமிழ்நாட்டில் NDA கோத்தனி ஆட்சிதான் கடறுவோர் கடறலாம். இந்த வீடியோ கூட சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்குங்க. ஏங்க ஊழல் இங்க வாங்க, மணல் வாங்க இங்க வாங்க, போதை பொருள் வாங்க இங்க வாங்க, பாலியல் வாங்க இங்க வாங்க, மின்சார வாங்க இங்க வாங்க, அடுத்தவன் சொத்து வாங்க அப்ப நீங்க இங்க வாங்க, வாக்குறுதி கொடுத்து ஏமாத்தினுமாங்க மக்களை அப்ப நீங்க இங்க வாங்க, நீங்க வாழும் போதே சொர்க்கத்துல வாழணுமாங்க அப்ப நீங்க வர வேண்டிய இடம் தான் கூமாப்பட்டி இல்லைங்க கோபாலபுரம். ஏங்க இதெல்லாம் பண்ணணும்னா நீங்க இங்க வாங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் நான் பீப் போட்டிருக்கேன். நீங்க அந்த இடத்துல என்ன நீங்க ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, துணை முதல்வர் ஸ்டாலின் இருக்காருங்க, அவருங்க 1 லட்சம் கொடுத்துட்டுங்க ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்காருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியுமாங்க? ஏதாவது தமிழக ஊடகத்தில் வந்திருக்கா நீங்க பார்த்தீங்களாங்க? அதை நம்ம பார்ப்போமாங்க. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 1 லட்சம் ரூபாய் கட்டிட்டு ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு சொன்னேன்ல, அது எதற்காக தெரியுங்களா? அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திமுக அமைச்சர் சொல்லியிருந்தாரு. சனாதானம் குறித்து பேசிவிட்டு நமது துணை முதல்வர் பார்த்தீங்களா எவ்வளவு துணிவுடன் இருக்காருன்னு மணிபுரம் கேட்கவே கிடையாது அப்படின்னு சொன்னார்ல. இந்த சனாதானம் தொடர்பாக தான் இந்த 1 லட்சம் ரூபாயை நீதிமன்றத்தில் கொடுத்துட்டு வந்திருக்கிறார். என்ன நடந்துன்னு பார்த்துடலாமா? பெங்களூரில் ஜூன் 26ஆம் தேதி சனாதன தர்மம் குறித்து விமர்சனம் செய்த தமிழக துணை முதல்வர் அமைச்சர் உதயநிதி பெங்களூரு மக்கள் பிரதிநிதிகள் சிறப்பு நீதிமன்றத்தில் நேற்று ஆஜரானார். அதாவது 25ஆம் தேதி ஆஜரானார். 1 லட்சம் ரூபாய் உத்தரவாதமாக பெற்றுக்கொண்டு அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. பார்த்தீங்களா இவரோட துணிச்சலை? பார்த்தீங்களா 1 லட்சம் ரூபாயை கட்டிட்டு இவர் வந்திருக்கிறாருங்க ஜாமீன் வாங்கிக்கிட்டு. இவ்வளவு பெரிய ஏழைக்கு வந்த சோதனையை பார்த்தீங்களா? 1 லட்சம் ரூபாய் எப்படிடா கட்டுவேன்னு தெரியலையே அப்படின்ற அளவுக்கு அவர் என்ன பரம ஏழையா? 1 லட்சம் ரூபாயெல்லாம் அப்படி தூக்கி போட்டு அசால்ட்டாக வருவாருங்க. இப்படி 1 லட்சம் ரூபாய் இப்படி குனிஞ்சு எடுக்க மாட்டார். அது எடுக்கக்கூடிய நேரத்தில் 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய பெரிய முதலாளி தான் நம்ம சின்ன முதலாளி. இவருக்கு இந்த 1 லட்சம் ரூபான்றது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் ரொம்ப துணிச்சலாக நாங்கள் எதிர்கொண்டு வருகிறோம், மன்னிப்புலாம் கேட்க மாட்டோம்னு சொல்கிற ஆளுங்க ஏன் 1 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்கீங்க? சனாதானம் குறித்து உதயநிதி அவர்கள் பேசியது அதற்கான வேலையை தொடங்கிவிட்டது. சனாதன தர்மம் சீண்டக்கூடாததை சீண்டி வைக்கக்கூடாத இடத்துல கையை வச்சதுனால இப்போ என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்கு பாருங்க. இப்போ 1 லட்சம் ரூபாய் கட்டிட்டு வந்திருக்கிறார் ஜாமீன் வாங்கிக்கிட்டு. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக அதாவது காங்கிரஸ் கூட்டணிக்கு இந்தியா முழுக்குமே சவுக்கடியாக அமைஞ்சது தான் இந்த சனாதானம் குறித்து இவர் பேசினதே. திமுக கூட்டணியிலேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிலாம் காங்கிரஸ் நினைச்சாங்க. மற்ற கட்சிகளும் கூட நினைத்தது இந்த கூட்டணியிலேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். ஏன் அப்படின்னா இவர் சனாதானம் குறித்து பேசினதுக்கு தமிழ்நாட்டில் வந்த எதிர்ப்பை விட வட மாநிலங்கள் மொத்த இந்தியாவிலையும் வந்த எதிர்ப்பு தான் பெரிய எதிர்ப்பு. அதனால தான் மற்ற மாநிலங்கள்லாம் இவர் மேலே வழக்கு தொடரப்பட்டது. அந்த வழக்கில் தான் இப்போ இவர் ஜாமீன் வாங்கிக்கிட்டே வெளியே சுற்றிக்கிட்டு இருக்கார். ஜாமீன் மட்டும் திமுகவுக்கு கொடுக்கலன்னா திமுக அமைச்சரவை இல்லை, திமுக கட்சியில் இருக்கிற நிர்வாகிகள் கூட அங்கே தான் இருப்பாங்க, தொண்டர்கள் மட்டும் இருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க இன்னுமே போஸ்டர் தாங்க ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அடிப்படை தொண்டர்கள் அடிமை தொண்டர்களாக இருக்காங்க. அங்கே வேற கட்சிகளுக்கு மாறி இருந்தால் அவங்க என்னைக்கே இப்போ பாஜகவெல்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்க என்னைக்கே தலைவர்களாகவே ஆகியிருப்பாங்க. ஆனால் இன்னமும் அவங்க கிளை செயலாளர்களாக கூட ஆக முடியாமல் அந்த கட்சியில் அந்த கட்சி துண்டு கரவேஸ்டிங் கட்டிக்கிட்டு அவங்க மாநாடு நடந்தது ஏதோ கூட்டம் நடந்ததுன்னா மட்டும் எண்ணிக்கைக்காக அவங்களை கூப்பிடுறது, அப்புறம் தேர்தல் நேரத்தில் ஏதோ ஒரு அமௌண்ட்டை கொடுத்து அவங்களோட வாக்கையும் வாங்கிடுறாங்க. ஆனால் அவங்களுமே அதிருப்தியில் தான் இருக்காங்க. இந்த கட்சியில் நம்ம எத்தனை நாள் தாண்டா அடிமையாக அடிப்படை தொண்டராகவே இருந்துக்கிட்டு இருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் நம்மளை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டு இருக்காங்க, அந்த நாயை தூக்கி வெளியே போடுறா அப்படின்னு சொல்லி ஆராசா சொன்னார். இல்லை யாரை சொன்னார்? திமுக தொண்டர் தானே சொன்னார். இது மாதிரிலாம் அசிங்கப்பட்டும் அவமானப்பட்டும் அதுக்கப்புறம் விமர்சனம் பண்ணுறாங்கல்ல. இந்து மதத்தை ஏதாவது ஒன்று சொல்லிவிட்டு அப்புறம் எங்கள் கட்சியில் இருக்கிற 90% பேர் இந்துக்கள்லான்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த 90% பேர் யோசிக்க மாட்டாங்களா? என்ன அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு இந்த கட்சியில் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்கல்ல.
அது மட்டுமா, தாவேகாவுல இருந்து ஒரு பொண்ணு வராங்க, ஒரு நிர்வாகியா இருந்தவங்க இந்த கட்சிக்கு வராங்க. வந்த உடனே செந்தில் பாலாஜி தலைமையில சேர்றாங்க. செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு அரும்பெரும் தலைவர் முன்னிலையில இவரை சேர்த்துக்கிறாங்க. அது மட்டுமா, அதற்கு பிறகு மாபெரும் தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களை வந்து ஈஸியா இவங்க போய் சந்திக்கிறாங்க. செந்தில் பாலாஜியுடன் போய் சந்திக்கிறாங்க. இதை பாருங்க, யாராவது ஒரு அடிப்படை தொண்டரா இருக்கிறவங்க போய் உதயநிதியை உடனே போய் பார்க்க முடியுமா? ஆனா இந்த பொண்ணு போய் பார்த்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி கூட பிரியான்ற ஒரு பொண்ணு வந்து மக்கள் நீதி மையத்திலிருந்து வந்தாங்க, உடனே அவங்களுக்கு ஒரு பதவி. மக்கள் நீதி மைய தலைவர் வந்தாங்க, உடனே அவருக்கு எம்பி பதவி எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனால் அந்த கட்சியில் பாவையா திமுக தொண்டர்கள் எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. அவங்களுக்கு கிடைக்கிறதுலாம் என்ன தெரியுங்களா? கெட்ட பேர் மட்டும்தான். திமுக நிர்வாகிகள் அதை செஞ்சுட்டான் இதை செஞ்சுட்டாங்கும் போது அந்த கெட்ட பேர்லாம் மட்டும்தான் இவங்களுக்கு போய் சேருது. வேற என்ன போய் சேருது? கொள்ளடிக்கிறதுலாம் பெரிய தலைகள் கொள்ளடிச்சிக்குது, மாட்டாம ஜாமீன் வாங்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்குது. ஆனா பாருங்க, இவங்கெல்லாம் வேற கட்சியும் போக முடியாம சொந்த கட்சியிலயும் தனக்கு மரியாதை இல்லாம இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு எது நல்ல கட்சின்னு தெரியுதோ அதுக்கு மாறிடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, உங்க குடும்பத்துக்கும் நல்லது. ஏன்னா கந்தசாமி அண்ணே, சுப்பிரமணிய அண்ணே, பாலாஜி அண்ணே, என்னண்ணே நீங்களாம் பார்த்துட்டு இருக்கீங்களா? பாருங்க, ஒரு 40 வருஷமா 30 வருஷமா 20 வருஷமா இந்த கட்சியில் இருக்கீங்க. உங்களை கூப்பிட்டு வச்சு என்னைக்காவது இந்த மாதிரி மரியாதை பண்ணியிருக்காங்களா? நீங்கள் வந்து துணை முதல்வரையோ இந்த மாதிரி போய் பார்க்க முடியுமா? நீங்கள் நினச்சி பாருங்கண்ணே, இன்னும் அந்த கட்சியில் தான் இருக்கீங்க. நேற்று வந்த பொண்ணுண்ணே இவங்க உங்கள் தலைவரே திட்டிகிட்டு இருந்தவங்க, இன்றைக்கி அவங்க வந்தவொடனே தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. உங்களை என்னைக்காவது வந்து மதித்து பேசியிருக்காங்களா? யோசிச்சு பாருங்கண்ணே. யோசிச்சு பார்த்து வேறு ஏதாவது ஒரு நல்ல கட்சி, தேசப்பற்றுள்ள ஒரு கட்சி, நாட்டுக்கும் வீட்டுக்கும் எந்த கட்சி நல்லதோ அந்த கட்சியை ஆதரிங்கண்ணே. பாருங்கண்ணே, யோசிச்சுக்கோங்க. இனிமேலாவது உங்களுக்கு விடியல் கிடைக்கட்டும். போதும்போ, உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை சிறப்பாக பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி திமுகவுக்கு ஓட்டு போட்டது போதும்பா, வச்சு செய்னி செஞ்சுட்ட. திமுக பாருங்க, எதிர்கட்சியாக இருக்கும்போது சொல்லியிருந்தாங்க, மின்கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க, சொத்து வரி உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க, மதுக்கடைகளை மூட வேண்டும், மதுவிலக்கு கொண்டுட்டு வரணும்னு சொல்லி அது கருப்பு கொடிலாம் ஏந்தி போராட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்னும் எதுக்கோ போராட்டம் பண்ணாங்க. மக்கள்லாம் அப்படியே நம்புனாங்க, திமுகவில் இப்படி ஒரு மாற்றம் வந்திருக்கா. ஏன்னா ஸ்டாலின் அவர்கள் அது வரைக்கும் முதல்வராக இல்லை. அதனால் புதிதாக ஒருவருக்கு வந்து முதல்வர் வாய்ப்பு கொடுப்போமேன்னு சொல்லி கொடுத்தாங்களா என்னன்னு தெரில. அதுதான் அவங்களே சீவி வச்சுக்கிட்டதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க என்னென்னப்பா ஏற்றலாம்னு நினச்சாங்க, அந்த லிஸ்ட் எடு. மின்கட்டண உயர்வு போடு, அதெல்லாம் ஒன்றா போட்டிருக்காங்களா, அது ஒரு 4 மடங்கு போட்டு விடு. அடுத்து என்ன, மதுக்கடைகளை குறைக்கணுமா? என்னப்பா முதலுக்கே மோசமாக போயிடும் போல், அதெல்லாம் குறைக்க முடியாது. பாட்டிலுக்கு விலையை வேணால் ஏற்றிக்கலாம், பாட்டில் விலையை ஏற்று. அப்படின்னா குடிக்காமல் போட்டோம், ரேட் அதிகமாக இருக்குன்னு குடிக்காமல் போட்டோம், அப்படியே நம்ம வந்து எண்ணிக்கை குறைப்போமே. குடிக்காமையா போவாங்க? ரேட்டு அதிகமானாலும் எப்பயும் போல தானே குடிக்க போகிறாங்க. சரி, நமக்கு கல்லா கட்டும். அடுத்து வந்து சொத்து வரி, அதையும் ஒரு 4-5 மடங்கு ஏற்றி விடு. அடுத்து என்னது? அதெல்லாம் என்னது? அது ஒன்றும் படிக்கிற மாதிரியே இல்லையே. என்னது, தமிழில் தான் இருக்கா? தமிழில் இருந்தாலுமே படிக்கிற மாதிரி இல்லையா? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இதெல்லாம் சின்ன சீட்டாக எழுதிட்டு வர வேண்டியதானே? துண்டு சீட்டு மாதிரி இருந்தால் தான் ஈஸியாக படிக்க முடியும். இதென்ன இவ்வளோ பெரிய பேப்பராக இருக்குது? இவ்வளோலாம் படிக்க முடியாது, போய் துண்டு சீட்டில் எடுத்துகிட்டு வா, எடுத்துகிட்டு வா. ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கும்போது இதெல்லாம் குறைப்பேன், அதை மூடுவேன் சொன்னவர், ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி கங்காவாக இருந்தவர் ஆட்சிக்கு வந்தவொடனே சந்திரமுகியாவே மாறிட்டாருங்க. ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி எதையெல்லாம் எதிர்த்தாரோ எதிர்கட்சியாக இருக்கும்போது, ஆளுங்கட்சியாக வந்த பிறகு அதையெல்லாம் ஆதரித்திருக்கிறார் நமது விடியல் முதல்வர். அண்ணாமலை அவர்களுக்கு தேசியத்தில் ஒரு முக்கிய பொறுப்பு கொடுக்க போகிறாங்களாம். அப்படி பொறுப்பு கொடுத்தாலும் தமிழகத்தில் மாநில அரசியலில் முக்கிய பங்காற்றுவார் அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு சொல்லி எப்போ பார்த்தாலும் நீங்கள் அப்படி தான்ப்பா சொல்கிறீங்க. ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே. கோவப்படுறீங்களா? அதை நான் சொன்னேன்னு சொல்லி இன்னும் கோவப்படுவீங்களே. நான் சொல்ல, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லியிருக்கிறார். இந்த செய்தி அவர் தான் சொல்லியிருக்கிறார். இன்னொன்று நமக்கு என்ன தகவல் கிடைக்கிது அப்படின்னா, தேசிய இளைஞரணி தலைவராக அண்ணாமலை அவர்கள் வந்து நியமிக்கப்பட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தகவல் வருது. இன்னொரு புறம் தேசிய பொதுச் செயலாளர் பொறுப்பும் அவருக்கு வழங்கப்படலாம் அப்படின்ற தகவலும் நமக்கு கிடைச்சிருக்கு. அது என்ன செய்தி அப்படின்னு நம்ம பார்த்துடலாமா? அண்ணாமலை அவர்களுக்கு தேசிய அளவில் முக்கிய பொறுப்பு வழங்கப்படும் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம். தேசிய பொறுப்பு வழங்கப்பட்டாலும் மாநில அரசியலில் அண்ணாமலை முக்கிய பங்காற்றுவார் என்றும் அமித்ஷா தகவல். பார்த்தீங்களா, நான் சொல்ல, அமித்ஷா அவர்கள் தான் உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார். அண்ணாமலை அவர்களுக்கு தேசியத்தில் பதவி கொடுக்கிறோம், கொடுத்தாலும்
தமிழகத்தில் முக்கிய பங்காற்றுவார் அப்படின்னு சொல்லி கூட அமித்ஷா அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார். அமித்ஷா அவர்கள் இன்னும் என்ன சொல்லியிருக்காரு தெரியுங்களா? தமிழகத்தில் கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தலில் என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும், அதில் பாஜக முக்கிய பங்காற்றும் அப்படின்னு சொல்லி கூட சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு திமுகவெலாம் ரொம்ப பொங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா, ஆட்சியில் பங்குன்னு வேற வந்து இவர் சொல்லிட்டு இருக்காரு அப்படின்றாரு. ஏன் பதறீங்க? உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய திரும்ப வந்து ஆட்சியில் பங்கு கேட்டுருவாருன்னா காங்கிரஸ் வந்து எங்களுக்கும் அந்த ஆட்சியில் பங்கு கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? இல்லை கம்யூனிஸ்ட் கேட்பாங்கன்னு பார்க்குறீங்களா? இல்லை வேற கட்சியில் ஏதாவது கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கேட்க மாட்டாங்க. இல்லை மக்கள் நீதி மையம் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவங்களாம் கேட்க போகிறது இல்லைங்க. இப்போ அவங்க உங்கள் கூட்டணியிலேருந்து வெளியே வந்தால் அந்த கட்சி தேருமா தேராதானே அவங்களுக்கு தெரியல. வாக்கு இருக்கா, மக்கள் செல்வாக்கு இருக்கா, எதுவுமே தெரியல. அதனால் உங்கள் கூட்டணியை விட்டு இப்போ வரமாட்டாங்க. இந்த வார்த்தையெல்லாம் வைக்க மாட்டாங்க. திருமாவளவன் சொல்லியிருந்தாரு, நான் அதிமுகவுக்கு போகிறதுனா கூட போயிடுவேன், என்ன அங்கே பாஜகவும் பாமகவும் இருக்காங்க, அதனால் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லை. ஆனால் அதற்கு பிறகு இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காரு, நாங்கள் வந்து இந்த இடங்களை கேட்கணும், அதுக்காக வந்து பேரம் பேசணும் அப்படின்லாம் இல்லை, நான் வந்து திடீர்னு அரசியல்லையே நாங்கள் நிற்க மாட்டோன்னு கூட சொல்லிடுவோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஏன்? உங்கள் கூட்டணி விட்டு வெளியே போனால் கட்சி தேராது, அவ்வளோதான் பெப்ப. அதனால தான் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. ஆகவே உங்கள் கூட்டணியில் இருக்கிற யாருமே ஆட்சியில் பங்குன்னு கேட்க மாட்டாங்க. வேணா கேட்டு தான் பாருங்களேன் அண்ணங்கிட்ட. ஏதாவது ஒரு கட்சிகள் வந்து திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கட்சிகள் வந்து இது மாதிரி கேட்குமா? ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொல்லி முன்வைப்பார்களா? நன்றி.